நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பண்டிதர் ராமகிருஷ்ணரை நான் சந்தேகப்பட்டுட்டேன். சரியா சொன்னீங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு வாட்சால் வானரத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது மகாராஜா. அப்படின்னா நான் எந்த காரணமும் இல்லாம ராமகிருஷ்ணரை சபையை விட்டு நீக்கிட்டேனா? உண்மைதான் மகாராஜா. இல்ல இல்ல மகாராஜா, நான் உண்மைதான் மகாராஜா. உண்மைதான் உண்மைதான் மகாராஜா. குருஜி ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னத்த நீங்க அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை மாட்டி விடுறதுக்காக திட்டம் எல்லாம் நல்லா தான் போடுறீங்க. ஆனா கடைசியில நீங்களே போய் அதே திட்டத்துல மாட்டிக்கிறீங்க. இல்ல தனிமணி, இன்னைக்கு நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை ஜெயிக்கிறதுக்காக சௌதாமணியை இழக்க முடியாது. ஏதாவது பண்ணுங்க குருஜி, இல்லைன்னா சௌதாமணி உங்க கையை விட்டு போயிடுவாங்க. அற்புதம் குருவே, அற்புதம். உங்களுடைய வார்த்தைகள் சந்தேகத்தை ஆதாரமா கொண்டிருந்த பிரம்மையை வென்றிடுச்சு. நீங்க ஒரு மகான் குருவே. நன்றி மகாராஜா. மகாராஜா, நீங்க குருஜிக்கு நன்றி சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புறேன். இப்போ நீங்க இவருக்கு கட்டளை ஏற்றுங்க. அப்பதான் இவரு என்ன அவரோட மனைவியா ஏத்துப்பாரு. சௌதாமினி தேவி அவர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் நான் இருக்கனே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கான ஒரு தகுதியான வரனை நானே தேடித்தரேன். கொஞ்சம் கேளுங்களேன். இவங்களுக்கு ஏத்த வரன நீங்க பெருசா எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா குருஜி, நாங்க உங்க பக்கத்திலே தான் இருக்கோம், மணியும் தனியும். மட்ரி பிரசாத் அவர்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுடைய அற்புதமான கலையோட தாக்கம் என்னன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி கதைகளை உருவாக்கி அதுல நீங்களே மாட்டிக்கிறீங்க? மகாராஜா, இந்த கதையை நான் எழுதல. இதை எழுதுனது பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா. என்ன? அவர் சொன்னதுனாலதான் நான் இந்த கதையை கொண்டு போய் சௌதாமினி தேவி முன்னாடி நடத்தி காட்டினேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா மந்திரியாரே, ராமகிருஷ்ணர் மாட்டிட்டு இருந்த புதக்குழியில இருந்து வெளியே வர்றதுக்கு அவர் இப்படி பண்ணது இயல்பானதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரை பதவியை விட்டு நீக்கினதே நீங்க தானே? எனக்கு தெரியும் குருவே. கூடவே எனக்கு இதுவும் தெரியும், ராமகிருஷ்ணர் இந்த நேரத்துல இப்போ இந்த அரசவையில தான் இருக்காரு. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் முன்னாடி வாங்க. ஒளிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, சௌதாமினி தேவி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. அதை தீர்த்து வைங்க. ராமகிருஷ்ணரே, என்னோட பிரச்சனை என்னன்னு நீங்களே கேட்டிருப்பீங்க. அதுக்கான தீர்வு என்னன்னு நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. எப்படியாவது மட்ரி பிரசாத்தை என்னோட மனமாலைக்குள்ள கொண்டு வந்துருங்க. போதும். மணி. சௌதாமணி தேவி, நீங்களே இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மட்ரி பிரசாதின் கதையோட தாக்கம் எங்க எல்லாரையும் பாதிச்சிருக்கு. இப்ப அடுத்து அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இந்த முடிவை பத்தி யோசிச்சு பாருங்க, இத பத்தி சிந்திச்சு பாருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும், இது காதல் இல்லைன்னு. இது வெறும் ஒரு பிரம்மதா, ஒரு ஈர்ப்பு. அப்படியா? ஒருவேளை அப்பவும் இது மாறலன்னா நானே மகாராஜா கிட்ட பேசி உங்களுக்கு எப்படியாவது மட்ரி பிரசாத கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்.
என்னாச்சு குருவே? அது 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 உங்களுக்கு அவரோட ஆலோசனை தவறா தெரியுதா? இல்ல, சரி, சரியான முடிவுதான் மகாராஜா. இத பத்தி சிந்திக்கிறது ரொம்ப பிரமாதம். எதை செய்யறதா இருந்தாலும் சிந்திச்சு தான் செய்யணும். மாலையை கையில் எடுத்துக்கிட்டு சௌதாமினி மாதிரி ஊர் ஊரா சுத்தக்கூடாது இல்லையா? இத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்துட்டு நம்ம பிரச்சனையை தீர்த்துருங்க. அது உங்க பிரச்சனைய தீர்த்துக்கங்கன்னு சொன்னேன். மகாராஜா, ராமகிருஷ்ண பண்டிதரோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் சிந்திச்சு பாக்குறேன். அற்புதம். நன்றி ராமகிருஷ்ணர் பண்டிதரே, நன்றி. என்ன இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுடைய பிரம்மைய விளக்க எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, திரும்ப நீங்க நான் ஒரு நாடகத்தை பார்த்து பிரமிப்பு அடைஞ்சிட்டேன்னு சொல்ல வரீங்களா என்ன? இல்ல 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 மகாராஜா, நான் சொல்ல வந்தது அப்படி இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க பண்ணது எல்லாமே சரியானதுதான். எந்த ஒரு தப்பும் பண்ணாம நம்ம மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டாங்கன்னா அது எப்படி இருக்குன்ற உணர்வை நானும் உணர்ந்தேன். என்னோட மகாராணிகளும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் கடிதம் எழுதி ராஜகுமாரியை இங்க வர சொன்னு அவங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி எந்த கடிதமும் எழுதல. மகாராஜா, அப்படி நீங்க அந்த கடிதத்தை எழுதலன்னா வேற யார்கிட்டயாவது நீங்க சொல்லி அந்த கடிதத்தை எழுத வச்சிருக்கலாம். இல்ல பெரிய மகாராணி, நான் அந்த கடிதத்தை எழுதல, யாரையும் எழுதவும் சொல்லல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னுடைய 2 மகாராணிகளுக்கும் நான் தான் கடிதம் எழுதியிருப்பேன்ற சந்தேகம் இன்னும் இருக்குது போல இருக்கு. அதனால நான் உங்களுக்கு இந்த கட்டளை இடுறேன். போங்க, போய் யார் எனக்கு பதிலா கடிதத்தை எழுதினாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அந்த துஷ்டனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்களுக்கு மரண தண்டனை தான். கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. கட்டளைப்படியே. சரி மகாராணிகளே, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த கடிதத்தை யார் வேணா எழுதியிருக்கலாம், ஆனா நீங்க அதை எழுதல. ஆனா அதை யார் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவங்களாலதான் எனக்கு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. போதும், இப்ப நான் என் ராஜ்யத்துக்கே திரும்பி போக விரும்புறேன். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராஜகுமாரி அவர்கள் புறப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் ராஜகுமாரி அவர்களே, நீங்க விஜயநகரத்துக்கு வந்துட்டீங்கன்ற போது நான் கேட்டுக்கிறது, கொஞ்ச நாள் நீங்க இங்கேயே இருந்து நகரத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டே போங்க. மகாராஜா, இதுக்கப்புறம் நீங்களா எப்போ கடிதம் மூலமா என்ன அழைக்கிறீங்களோ அப்பதான் நான் வருவேன். நான் கிளம்புறேன். சரி. மட்ரி பிரசாத் அவர்களே, உங்ககிட்ட அற்புதமான கலை இருக்கு. நீங்க இந்த கலையை எப்பவும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா மகாராஜா. இப்போ நீங்க இந்த விஜயநகரத்துல இருந்து புறப்படலாம். அப்புறம் நீங்க விஜயநகரத்துக்கு மறுபடியும் வரலன்னா நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன் மகாராஜா. நன்றி பண்டிதரே. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. கோத்வால் ஐயாவோட குழந்தைங்க விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மட்ரி பிரசாத் ஐயா விஜயநகரத்துக்குள்ள திரும்பி வரத பத்தி யோசிக்க கூட மாட்டாரு. ஆமா மகாராஜா, என்னோட பசங்க ரொம்ப நல்ல பசங்க, அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்க. ஆமா கோத்வால் அவர்களே, உங்க பசங்க உங்களை மாதிரியே இருக்கிறதுக்கு கடவுள் கிட்ட நன்றி சொல்லிக்கோங்க. நல்ல வேளை உங்க மனைவி மாதிரி இல்ல. மகாராஜா, எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே. உங்களுக்கு புரியவும் புரியாது.
சின்ன திருட்டெல்லாம் நிறைய பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய ஆட்டத்துக்கான நேரம் வந்துருச்சு. என்னை விட ஒரு சிறந்த திருடி வேற யாரும் இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆஹா, திருட்டுல தான் ஆனந்தமே இருக்கு. விஜயநகரத்துக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சிறந்த திருடியா இருக்க முடியும். அப்படி அந்த விஜயநகரத்துல என்னதான் இருக்கு? அந்த புத்திசாலி பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்மள மாதிரி ஆளுங்க மூக்க உடைக்கிறதுல ரொம்ப திறமசாலி. அப்படின்னா நான் அவனோட மூக்க உடைச்சிடுறேன். திருட்டுல தான் ஆனந்தமே. இப்ப நான் விஜயநகரத்தோட எதிர்காலத்தை திருட போறேன். அதாவது விஜயநகர வாசிகளோட குழந்தைங்கள, அதுவும் முக்கியமா ராமகிருஷ்ணனோட எதிர்காலத்தை. அவனோட பேர் என்ன? பாஸ்கரன். அம்மா தூக்குங்க. பாஸ்கர இல்ல, ஏதாவது துணியை எடுத்து உங்க முகத்தை மூடிக்கோங்க. இப்படி விசித்திரமான முகத்தெல்லாம் காட்டி பாஸ்கர பயமுறுத்துறீங்க. ஒன்னும் இல்ல கண்ணா, அழாதீங்க. இன்னும் ஏதாவது மிச்சம் இருந்தா அதையும் சொல்லிடுங்க. ஐயோ, இப்பவாவது உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுங்க. அப்புறம் அழுகையை நிறுத்த இது என்ன புது முயற்சியா இருக்கு? ஒருத்தங்க பயங்கரமான முகத்தை காட்டி பயமுறுத்துறாங்க, இன்னொருத்தங்க கத்தி கத்தி தலை சுத்த வைக்கிறாங்க. என் செல்ல கண்ணா, தங்க கண்ணா, பட்டு என்னடா? அழாதீங்க அழாதீங்க பாஸ்கரா, அழாத. நிறுத்துங்க அம்மா, இந்த விசித்திரமான நடனத்தை நிறுத்துங்க. எனக்கு பதிலா உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா நீங்க விழுறது மட்டும் இல்லாம என்னையும் கீழே போட்டுடுவீங்க. அப்பா, யாராவது என்ன காப்பாத்துங்க. தூங்கு பாஸ்கர், தூங்கு. தப்பிச்சுட்ட. அச்சோ பாஸ்கரா, ஒண்ணும் இல்ல கண்ணா, அழாதீங்க. தப்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நான் தான் தப்பிச்சேன். இல்லனா நல்ல பழுத்த மாம்பழம் மாதிரி தரையில விழுந்து செதறி போயிருப்பேன். அம்மா அம்மா, அவர் என்ன மறைச்சு கொண்டு போறாருன்னு பாருங்க. என்ன என்ன இல்ல, எங்க? அரசவைக்கு. வேற எங்க? இன்னைக்கு நீங்க நேத்தை விட சீக்கிரமா கிளம்பி போறீங்க. அது என்னன்னா, நானே அரசவைக்கு நேரத்துக்கு போகலன்னா நான் என்னோட மகனுக்கு என்ன ஒழுக்கத்தை கத்து தருவேன்? ஆஹா, குழந்தை பிறந்த உடனே என்னோட மக எவ்ளோ கடமை உணர்ச்சி உள்ளவனா மாறிட்டான் பாருங்க. முடிஞ்சதா? நான் போலாமா? ஆமாமா. குருஜி, குருஜி, அங்க பாருங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்க. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நளினம், என்ன ஒரு வேகம். குருஜி, உங்க கண்ணு முன்னாடியே பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. பெரிய தப்பு. அங்க இல்ல, இங்க பாருங்க. இங்க குருஜி, இங்க பாருங்க. குருஜி, இன்னைக்கும் சௌதாமினியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல அரசவைக்கு போறதுல ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. நான் ஒன்னும் தாமதமா வரல. அப்போ இன்னைக்கு இவன் தான் சீக்கிரமா வந்திருக்கான். இன்னைக்கு ஏதோ புது சூழ்ச்சியை பண்ண போறான்னு தோணுது. வாங்க. குருஜி, பாத்தீங்களா? ராமகிருஷ்ணர் அரசவைக்கு வந்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் விஜயநகரத்துக்குள்ள வந்ததுல இருந்து என்னோட தூக்கமே போச்சு. இன்னைக்கு நான் இவனோட தூக்கத்தை கெடுத்துறேன்.
ராஜசபையில கொசு தொல்லைங்க அதிகமாயிடுச்சு. இப்ப பாருங்க ஆட்டத்தை. நான் கொசுவா இல்ல சிங்கமான காட்டுங்க காட்டுங்க. குருஜி, சிங்கம்னு சொல்லிட்டு வந்து இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்களே. இங்க யாருமே இல்ல. நான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே! பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன பண்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? எழுந்துறீங்க. வணக்கம் குருவே. குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன இவன் சேவகனா? என்ன கேக்குறீங்க? தூங்குறது அவரு தானே, அவரையே கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க குருவே. ஒருத்தர் இப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ஏன் இப்படி தூங்குறீங்கன்னு அவங்கள எப்படி நம்ம கேட்க முடியும்? அப்ப எனக்கு மட்டும் காரணம் தெரியுமா? மகாராஜா மகாராஜா வந்துட்டாரு. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. அங்க இல்ல, இங்க. வணக்கம் மகாராஜா. உங்க வீட்ல பாஸ்கர் பகல் புறா தூங்கிட்டு இரவுல அழுகுறானா? அதனால உங்களால இரவுல தூங்க முடியல, பகல்ல தூங்காம இருக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கணும்ன்றதுக்காக இங்க ராஜசபைக்கு நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா தூங்கிடுறீங்க. எல்லாம் தெரிஞ்சவரு மகாராஜா, நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு. என்னோட கஷ்டத்தை நான் எதுவும் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இதுவும் நல்லா புரியுது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க வேலை இருக்கும் போது நீங்க நேரத்துக்கும் வர்றதில்ல, ஆனா தூங்கணும்னு நினைக்கும் போது மட்டும் நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறீங்க. சரியா சொன்னீங்க மகாராஜா, சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அது என்னன்னு சொல்லுவோம் மகாராஜா, என்னோட கஷ்டம் அப்படிப்பட்டது. மகாராஜா, நானும் ஒரு பெரிய கஷ்டத்துல. சரி விடுங்க. சரி கோத்வால் அவர்களே, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா அவர்களே, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் முதல்ல நல்ல செய்தியை சொல்றதா இல்லன்னா கெட்ட செய்தியை சொல்றதான்னு தெரியல. முதல்ல நல்ல செய்தியில இருந்து ஆரம்பிக்க. மகாராஜா, நான் என்ன நினைக்கிறேன்னா கெட்ட செய்தியை முதல்ல கேட்டுடலாம். கெட்ட செய்தியை முதல்லயே கேட்டுட்டு அதை சரி செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நல்ல செய்தியை அனுபவிக்கவும் முடியும். என்ன? சரியா சொன்னீங்க கோத்வால்.
முதல்ல நீங்க கெட்ட செய்தியே சொல்லுங்க. மகாராஜா, உளவாளிகள் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. நம்மளோட விஜயநகரத்துக்குள்ள குழந்தைகளை திருடுறவங்க புகுந்திருக்காங்க. குழந்தை திருடுறவங்களா? குழந்தைங்களை திருடுறவங்களா? குழந்தைங்கள திருடுறவங்களா? அப்படி யாராவது நம்ம நாட்டுக்கு வந்திருந்தா அவங்கள போய் பிடிங்க. அவங்கள பிடிச்சி இங்க கொண்டு வாங்க. மரண தண்டனை கொடுத்துடலாம். ஆனா மகாராஜா, அந்த திருடங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது மட்டுமில்ல, சாத்தியமே இல்லாதது மகாராஜா. ஏன்னா இது வரைக்கும் அவங்கள யாருமே பார்த்ததே இல்லை. மகாராஜா, அவங்க கருப்பு நிழல் மாதிரி வந்து குழந்தைங்களை திருடிட்டு மாயமா மறைஞ்சு போயிடுவாங்களாம். அப்படின்னா நான் பாஸ்கரனை இன்னும் கவனமா பாத்துக்கணும். மகாராஜா, உங்களுக்கு கவலையே வேண்டாம் மகாராஜா. யாரா இருந்தாலும் சரி, என்னோட ஞான திருஷ்டியிலிருந்து தப்ப முடியாது. ஆமா மகாராஜா, அந்த கருப்பு நிழலால எப்போ அவனோட திட்டத்துல வெற்றி அடைய முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான் மகாராஜா. நல்லது. கோத்வால் அவர்களே, இப்போ நீங்க நல்ல செய்தியை சொல்லுங்க. மகாராஜா, புகழ்பெற்ற சாமியாரான பஜனி தேவி நம்மளோட விஜயநகரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்களாம். அவங்களோட ஆசீர்வாதத்தால மக்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேறிடுமா. ரொம்ப அற்புதமான சாமியார்னு கேள்விப்பட்டேன். அற்புதமான சாமியார்னா அது நான் தான். என்ன சாமியாரா? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, அது நான் பண்டிதன். என்னை விட ஒரு சிறந்த பண்டிதன் இங்க யாரு இருக்க முடியும்? கூட்டிட்டு வாங்க அவங்கள. பாருங்க குருவே, அவங்களே மகாராஜா வந்து பார்க்கணும்னு ஆவலாதான் இருக்காங்க. அநேகமா மகாராஜா கிட்ட ஏதாவது கேட்பாங்க போல. அவங்களே இங்க கேட்கத்தான் வர்றாங்கன்னா மற்றவங்களோட ஆசையை அவங்க எப்படி நிறைவேற்றி வைப்பாங்க? யாராவது ஏமாத்துக்காரங்களா இருப்பாங்க. அப்படியா? அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி வழங்குங்க. கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜாவுக்கு பஜனியின் வணக்கங்கள். சொல்லுங்க தேவி, நீங்க இங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன? நான் என்னுடைய பிரியமான கிருஷ்ணருக்காக வந்திருக்கேன். உங்களோட பிரியமான கிருஷ்ணருக்காகவா? மகாராஜா, என்ன இது? உங்களை போய் பேர் சொல்லி கூப்பிடுறதா? அதுலயும் இவ்வளவு அன்போட, அது மட்டும் இல்லாம உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க குருவே? நான் என்ன சொன்ன மகாராஜா? சொல்றது இவங்கதான். நான் இங்க என்னுடைய கிருஷ்ண கண்ணையாக்காக வந்திருக்கேன். அப்படி சொல்ல வர்றத தெளிவா சொல்லணும்ல பஜனி தேவி. ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதத்துல நான் என்னுடைய ஹரிதுவார்ல இருக்கிற ஆசிரமத்தை விட்டுட்டு ஏதாவது தூரத்து தேசத்துக்கு போவேன். அப்பதான் என்னுடைய கிருஷ்ணரால அங்க இருக்கிற மக்களோட ஆசைகளை நிறைவேற்ற முடியும்னு. அதே மாதிரி நான் இந்த வருஷம் உங்களோட விஜயநகரத்தை தேர்ந்தெடுக்க விரும்புறேன். அதுக்கு உங்களோட அனுமதி வேணும் மகாராஜா. இல்ல 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 இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்பேற்பட்ட விஷயத்துக்கு மகாராஜா அனுமதி கொடுக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா கொடுப்பாரு இல்லையா மகாராஜா? ஆமா, குரு சொல்றது சரிதான். இப்படிப்பட்ட புனிதமான காரியத்தை நான் எப்படி மறுக்க முடியும்? கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு கோவில நான் ஏற்பாடு பண்ண சொல்றேன். கட்டளைப்படியே மகாராஜா. இப்போ இவ உண்மையிலேயே அற்புதம் பண்ணக்கூடியவதானா இல்ல ஏமாத்துக்காரியா? நன்றி மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி வழங்கியிருக்கீங்க. நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். நீங்க வந்து என் பஜனையை கேட்டு பாருங்க. என்னுடைய கிருஷ்ணனை சந்திச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா வரணும். வருவோம் வருவோம், ஏன் வரமாட்டோம்? நாங்க கண்டிப்பா வருவோம். ஆனா நீங்க வர முடியாது. ஏன் வர முடியாது? நீங்க என்ன, இங்க இருக்கிற எந்த ஆணாலையும் வர முடியாது. என்னுடைய இன்றைய பஜனை பெண்களுக்காக மட்டும்தான். அவங்க வரலாம், அவங்க அவங்களோட ஆசைகளோட வரலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களோட இந்த அழைப்பை நாங்க விஜயநகர பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். ரொம்ப நன்றி. நன்றி மகாராஜா, நான் வரேன்.
தரிசிக்க வருவேன். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? குருஜி கதவை திறங்க. ஐயோ ஆண்டவா, இவனுங்க இப்பதான் வரணுமா? அப்படி யார் இவனுங்களை துரத்துனது? மணி, நீ பாத்தியா? கடந்த 1 மணி நேரமா குருஜி கதவை திறக்கவே மாட்டேன்றாரு. கதவு பூட்டியே இருக்கு. எனக்கு என்னமோ இங்க வேற ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது மணி. ஆமா. தப்பாலாம் எதுவும் இல்ல. உள்ள யாரோ இருக்காங்க. அதனாலதான் நம்ம குருஜி கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. உள்ள அவரே பேரானந்தத்துல இருக்காரு. அப்படியா? ஆனந்தத்துல இருக்காரா? நான் கேக்குறேன், குருஜி என்ன பண்றீங்க? உள்ள எல்லாம் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம் தான். நீங்க 2 பேரும் போகலாம். உங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை. விடுமுறையா? குருஜி, இன்னைக்கு உற்சவமும் எதுவும் இல்ல, பண்டிகையும் எதுவும் இல்ல. அட முட்டாளுங்களா, நான் விரும்புறப்ப உங்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம். இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நிரந்தரமா விடுமுறை கொடுத்துருவேன். நிரந்தர விடுமுறையா? அட குருஜி, எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க ரொம்ப அன்பா சொன்னீங்க இல்லையா, அதனாலயே நாங்க கிளம்பிடுறோம். நாங்க போறோம் குருஜி, நாங்க போறோம். கண்டிப்பா போறோம். நாங்க போயிட்டு இருக்கோம் குருஜி, போயிட்டு இருக்கோம். போயிட்டோம். இவனுங்க உண்மையிலேயே போயிட்டாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இவனுங்களை எல்லாம் நம்பவே கூடாது. பாத்தியா, நான் தான் சொன்னல, அறைக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு. கண்டிப்பா இந்த அழகான பெண் சௌதாமினி தேவியா தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த கிழவனுக்கு தைரியத்தை பாத்தியா? குருமாதா இருக்கும் போதே இந்த கிழவன் அறைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இது நான் தான். ஐயோ, நம்ம குருஜி தலையில இருந்து கால் வரைக்கும் பொண்ணா மாறிட்டாரு. மாற எல்லாம் இல்ல, நான் போட்டிருக்கிறது மாறு வேஷம். முட்டாளுங்களா. எதுக்காக குருஜி? அந்த பஜினி தேவியை பத்தின உண்மைகளை நான் வெளிப்படுத்தணும்னா இதுதான் அதுக்கு ஒரே வழி. நீங்க 2 பேரும் போங்க, என்ன தயாராக விடுங்க. ஏன் வரலாமா கிட்ட சொல்ல போறீங்க? அட இல்ல குருஜி. அப்படி இல்லன்னா சௌதாமினி கிட்ட என்ன பத்தி சொல்லுவீங்களோ? இல்ல குருஜி. வேற யார பார்த்து எனக்கு பயம் இல்லையே. போங்க, என்ன தயாராக விடுங்க. நீங்க தனியால போக முடியாது குருஜி. என்ன சொல்ற? நாங்களும் உங்க கூட வர போறோம். ஓஹோ, அப்படியா? கண்டிப்பா வரலாம். ஆனா நீங்களும் ஒரு பெண்ணா மாறினா என் கூட வர்றதுக்கான தகுதி இருக்கு. அப்படி நீங்க பெண்ணா மாறி என் கூட வரீங்களா? இப்பவே பெண்ணா மாறிட்டா போச்சு. கதவு மூடுங்க. இதோ பண்ணிடுறோம். அட அம்மா சாரதா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இல்லாம வேற எங்க போய் என்ன பண்றது? இல்ல, அது வந்து வீட்டை விட்டு அப்படியே வெளியில போங்க, சுத்தமான காத்த சுவாசிங்க. அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலே ஊரை பத்தின மொத்த செய்தியும் வந்து சேர்ந்துடுது. அப்படியா? அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது ஊருக்குள்ள எல்லாரோட மனசுல இருக்கிற ஆசைகளை நிறைவேற்ற அற்புதமான பஜினி தேவி வந்திருக்காங்கன்றது. இல்லையே. தெரியும் தெரியும் தெரியும். தெரியுமா? அப்ப போங்க, போய் அவங்கள பாருங்க. அவங்க கூட கொண்டு வந்திருக்க கடவுள் கிருஷ்ணரை தரிசிச்சுட்டு வாங்க. வாங்கம்மா போலாம். தூக்குங்க. நீங்க உங்களோட தடிய தூக்குங்க, நான் போய் பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு வரேன். போய் தூக்கிக்கோ. வாங்கம்மா. அட நில்லுங்க. எங்க போறீங்க? பாஸ்கரையும் கூட கூட்டிட்டு போங்க. இவனுக்கும் பஜினி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்ல. ஓ, அப்ப இதுதான் திட்டமா? எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு நிம்மதியா தூங்க நினைக்கிறாரு அப்பா. போலாமா?
உனக்கு புரிஞ்சுதா? ஆமாம்மா, எல்லாம் புரிஞ்சுது. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாவம், நீயே நாள் பூரா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் தனியா பாத்துக்கிட்டு இருக்க. நானும் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. அப்போ இன்னொரு வேலை பண்ணுங்களேன். என்ன? எங்க கூட வாங்க. நான் ஏன் வரணும்? பாஸ்கரை பாத்துக்கிறதுக்காக வா. அப்பாவோட கதை முடிஞ்சது. உங்க திட்டம் எல்லாம் வீணா போச்சுல. என்னால வர முடியாதுமா. ஏன் வர முடியாது? ஏன்னா அப்பாவுக்கு நிம்மதியா இங்க படுத்து தூங்கணும். ஏன்னா அங்க வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் போக அனுமதி இருக்கு. ஓ அப்படியா? அப்பனா பாஸ்கரால கூட தான் வர முடியாது. சாரதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாஸ்கரன் பச்சை குழந்தை. குழந்தைனா அதுக்கு என்ன? வரப்போற எதிர்காலத்தின் ஆண்மகனும் கூட தானே. இவ்வளவு பெரிய சாமியாரோட ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைக்க போகுது. அதை ஏன் வேணான்னு சொல்ற? நீங்க வந்துதான் ஆகணும். இவனை பாத்துக்கணும். ஏன்னா நகரத்துல ஏதோ குழந்தை திருட வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். என்ன சொன்னீங்க? குழந்தைங்களை திருடுறவனா? ஆனா நான் வரேன். எழுந்துக்கிறேன். அடிக்காதீங்க. பாஸ்கரன், வாங்கிக்கிறேன். கனிமணி, சொல்லுங்க குருஜி. குரலை மாத்த மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க குருஜி. வருணமெல்லாம் வந்திருக்கா. என்ன பாத்திர போற? இல்ல குருஜி, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. உங்க ஏமாத்து வேலையை தான் விஜயநகரத்துல யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையே. நம்ம குருமாதாவால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் குருஜி? என்ன சொன்ன? உண்மையா சொன்ன குருஜி. நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். எங்கேயும் இல்ல. எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. குரல் கூட தெரிஞ்ச மாதிரி இருக்கு. உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. இல்ல வாய்ப்பே இல்ல. அட காட்டுங்கண்ணா. ஒரு பொம்பளை கிட்ட இன்னொரு பொம்பளைக்கு என்ன வைக்கும்? என்ன காரியம் பண்ற நீ? நல்ல கலாச்சாரம் தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கானா, அவ அடுத்த பொண்ணுகிட்டயும் தன் முகத்தை காட்ட மாட்டான். நானும் அந்த மாதிரி தான். வீட்டுல இதெல்லாம் சொல்லி தரது இல்லையா? கலாச்சாரமே கிடையாது உங்களுக்கு. உங்க கணவர் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? உங்க கணவருக்கு கலாச்சாரம் நாகரிகம் தெரியாதா? உங்க கணவர் பண்டிதனா இல்ல ஏமாத்தக்காரனா? இல்ல, அவரு பொய்யரா. நிறுத்துங்க. கடவுள் மாதிரியான என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் கணவரோட பேரை கூட நீங்க இன்னொரு முறை சொல்லக்கூடாது. அடிச்சுட்டா? ஆமா குருஜி, நாங்க பார்த்தோம். குருஜி, நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த வேலையோட ஆரம்பமே நல்ல அடியில தான் ஆரம்பிச்சிருக்கு. போக போக என்ன நடக்கும்னு தெரியல. இதை விட மோசமா தான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? சரிதான். பண்டித ராமகிருஷ்ணன் வந்திருக்கான். இந்த கை ஒரு பெண்ணோட கை மாதிரி இல்லையே. இவன் என்னத்துக்கு நம்மளை இப்படி முறைச்சு பாக்குறான்? ஒருவேளை அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா என்ன? குருஜி, நம்ம ஏற்கனவே 2 முறை அடி வாங்கிட்டோம். சந்தேகம் வரதானே செய்யும். அப்புறம் எதுக்கு இங்கே நிக்கிறோம்? இடத்தை காலி பண்ணுவோம். பொறுமை. நாம இப்ப பெண்கள். அவங்களோட கைகளும் கால்களும் பெண்கள் மாதிரியே இல்லையே. கூடவே நடையும் ஏதோ தப்பா இருக்கு. என்னுடைய பார்வையில இருந்து பாருங்க அப்பா. இந்த தப்போட பேரு ஏமாத்துக்காரர் தத்தாச்சாரியார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நல்லா கிட்ட போய் பாருங்க. ஒருவேளை இவங்கதான் குழந்தைங்களை திருடுறவங்களா? இவரை நாம கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அம்மா, உங்க மக என்ன பண்றாரு பாருங்க. வாங்கம்மா. இது நல்லா இருக்கு பாரு. இத வாங்கலாமா? குருஜி, நாங்க அப்புறம் வரோம்.
ஆகா முட்டுச்சத்துல மாட்டிக்கிட்ட எங்க போறது? தப்பிச்சிட்டோம். ஆமா குருஜி. இங்க இல்ல அங்க. தூக்குங்க, என்ன தூக்குங்க. தூக்குறோம் குருஜி. வாங்க வாங்க. குருஜி இப்ப மாட்டிக்க போறாரு. இங்க என்ன தூக்குறது? பெண்களை பார்த்து பின்னாடியே போற என் கணவரை தூக்குங்க. இவ்ளோ அழகான அறிவான மனைவி இருக்கும்போது மத்த பெண்கள் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. ஐயோ, எவ்வளவு நாடகம் போடுறேன், அப்படிலாம் எதுவும் பண்ணல. நீ அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ என் மூக்க உடைச்சிட்ட. ஐயோ அம்மா, உங்க மூக்கு அதே இடத்துல தான் இருக்கு பாருங்க. நான் எதுவும் பண்ணல. இவங்க 2 பேரோட நாடகத்துல உண்மையான நாடகக்காரர் இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்பா, இப்ப நீங்களே இவங்கள சமாளிங்க. அங்க கொஞ்சம் பாருங்க. அங்க 3 பேரு பெண்கள் வேஷம் போட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பெண்கள் இல்ல. அவங்க பெண்கள் வேஷத்துல வந்திருக்கிறவங்க. நான் அவங்கள தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்களோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? நான் எதுவும் பண்ணல. வேணும்னா பாஸ்கர் கிட்ட கேளு. குழந்தைங்க எப்பவும் உண்மையை தான் சொல்லுவாங்க. பாஸ்கர் சொல்லு. பாஸ்கர் சொல்லு கண்ணா. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. அம்மா பாருங்க, பாஸ்கர் கூட முகத்தை திருப்பிக்கிட்டான். இவனை கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம். இவனை நாம வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். பாருங்க பாருங்க, தரிசனம் ஆரம்பிச்சிருச்சு. வரிசையில போய் நின்னு சீக்கிரம் தரிசனம் பண்ணுங்க, போங்க. அப்பதான் உங்களால மத்த பொம்பளைங்கள தரிசனம் பண்ண முடியும், சரிதானே? சிவ 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 சிவா, குழந்தை முன்னாடி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை எப்படி பாக்குறான் பாரு. ஒரு வேலை பண்ணலாம். இவனை இப்ப இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பிடலாம். எப்படி இருந்தாலும் தரிசனத்துக்கு அப்புறம் பஜனை இப்ப ஆரம்பிக்க போறாங்க. சரியா சொன்னீங்கம்மா. ஆமாம்மா, சரிதான் சரிதான்மா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லைன்னும் போது நான் இங்க இருந்து போயிடுறதுதான் சரி. என்ன இருந்தாலும் நானும் ரொம்ப சோர்வா இருக்கேன். பாஸ்கரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான் இல்லையா? பாஸ்கரா, நீ சோர்ந்து போயிருக்கல? போய் இவனை நல்லா படுத்து தூங்க வை. சரி, பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரிதான். இவ ஒரு அன்னப்பறவை. என்ன ஒரு அற்புதம். இனிமே இவளும் எனக்கு சொந்தம்தான். டானி, கிழவன் பச்சோந்தியை விட வேகமா மாறுறானே. இவனை நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வரணும். போ. குருஜி, நீங்க தானே இவ ஒரு ஏமாத்துக்காரின்னு சொன்னீங்க. இவளெல்லாம் ஒரு ஏமாத்துக்காரின்னு எந்த மடையும் சொல்லுவேன். அத சொன்னதே நீங்க தானே குருஜி. இவளோட சௌந்தரியத்தை அடையாளம் தெரியாத வந்தா முட்டாளா இருப்பான். குருஜி, அதுக்கு இனி வாய்ப்பு இல்ல. அங்க பாருங்க, குருமாதா. வருணமாலா, இல்லைங்க குருஜி, அங்க பண்டித ராமகிருஷ்ணர் இருக்காரு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன பண்றது? முன்னால ஆறு, பின்னால ஏறி, எங்க போனாலும் ஆபத்து தான். என்ன பண்ணுவேன்? சரி. இன்னைக்கு அப்பா மகன் 2 பேரும் நல்லா படுத்து தூங்கி நிம்மதியா இரவ கழிப்போம். பாரு, உன்னோட குண்டப்பா மாமா ஏற்கனவே தூங்கிட்டா. நீ என்னோட சிங்க குட்டி இல்ல? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சிங்கங்களும் படுத்து தூங்குறது ரொம்ப அவசியமானது. அதனால நீ படுத்து தூங்கு. என்னையும் கொஞ்சம் தூங்க விடு, சரியா? ஆண்டவா, இப்ப இவனுக்கு தாலாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். தாலாட்டு பாடுறேன், அப்புறம் தூங்கிடணும். முதல்ல தாலாட்டு பாடுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தூங்குடா செல்ல பாஸ்கரா.
பிரமாதமா இருக்கு. ஐயோ, பிரமாதம், என்ன ஒரு அழகு. முதல்ல ஆரம்பிக்க விடுங்க. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு புகழணுமோ அவ்வளவு புகழ்ந்து தள்ளுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.